அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா? இன்னைக்கு நான் பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை பரிவை சேகுமார் எழுத்தாளர் அவர் எழுதிய உள்ளூர் இலக்கியம் அப்படின்ற நூல்ல இருந்து ஒரு கட்டுரையை தேர்ந்தெடுத்தேன். கட்டுரையின் தலைப்பு இசை. உங்க எல்லாருக்கும் தெரியும், நம்ம இசை என்றால் எங்களுக்கு இளையராஜா. சரி, இந்த எழுத்தாளர் என்னதான் இசையை பற்றி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு வாசிக்கும்போது என் வயதொத்தவர்களுக்கு பல பழைய நினைவுகளை கிளறும் வண்ணம் இந்த கட்டுரை அமைஞ்சிருக்கு. இசை என்றதும் ஏதோ 7 சுரங்களுக்குள் எத்தனை ராகம் என்று விரிவாக எழுதப் போகிறேன் என்பதாய் நினைத்து விடாதீர்கள் அப்படின்னு தான் கட்டுரையை தொடங்குறார். அப்போ இருந்து அந்த ஒரு வரியிலே நம்ம புரிஞ்சுக்கலாம், இந்த கட்டுரை நம்மை போன்ற இசை ரசிகர்களுக்கு, சாமானியர்களுக்கு, வெறும் இசை விரும்பியலுக்கான கட்டுரை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு பாடகர் கூட ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு, இளையராஜாவுடைய இசையை பற்றி பேசும்போது, இந்த இசை கற்றுக்கிட்டவங்க தெரிஞ்சவங்களுக்கு இதுக்குள்ளே இருக்கிற டெக்னிக்கலான விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சு ரசித்து போகலாம். அதெல்லாம் தெரியாதவங்களுக்கு கவலையே வேண்டாம். பெரியவர் கையை பிடிச்சி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவார். இசையை கேட்டு அவரே கூட்டியாந்து வெளியே விட்டுருவார். அந்த மாதிரி தான் பெரியவரோட இசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம போன்ற சாதாரண மக்களுக்கு இசை என்பது நம்ம கேட்போம், நல்லா இருக்கும், பிடிச்சதை திரும்ப திரும்ப கேட்போம், அவ்வளோதான். சரி, இந்த கட்டுரையில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் நமக்குன்னு ஒரு பழக்கம் இருக்கு தமிழர்கள். ஒரு வேலை பார்க்கும்போது குறிப்பாக பழைய காலத்திலேயே நம்மளுடைய எல்லா வேலைகளிலும் இசை கலந்தே இருக்கும். ஒரு வயலில் இறங்கிட்டோம்னா விதை போடுறதுலேருந்து களை எடுக்கிறதுலேருந்து நாற்று நடுறதுலேருந்து எல்லாத்தையுமே பாட்டு பாடி தான் நம்ம ஒவ்வொரு செயலாக செஞ்சுக்கிட்டு வந்தோம். அப்போ இசை இப்போ நம்ம என்னதான் பெரிய இடத்துல வேலைக்கு வந்தாலும், வெளியே போய் வேறு இடத்துல வேலைக்கு போனாலும், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் உண்டு. ஏதோ ஒரு இசை துணுக்கை, ஒரு பாட்டை மென்மையாக ஓட விட்டுட்டு அதை கேட்டுக்கிட்டே வேலை பார்க்குற பழக்கம் உண்டு. இன்னும் சிலர் வாசிக்கும் போது, படிக்கும்போது கூட ஒரு மென்மையான இசையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்படிலாம் குறிப்பிடும்போது மென்மையான இசை, இந்த நல்ல இசை அப்படின்னு குறிப்பிடும்போது பெரும்பாலும் அது இசைஞானியின் இசையாக தான் இருக்கும். எழுத்தாளர் இங்கே ஒரு பெரிய பட்டியலே இட்டிருக்கிறாரு. எல்லாருமே நமக்கு மனதுக்கு ரொம்ப பிடித்த இசையமைப்பாளர்கள். ரொம்ப பொறுப்பாக ஏதாவது வேலை செய்வதாக இருந்தால் பின்னணியில் பாடல்கள் வேண்டும் அப்படின்னு இளையராஜா, தேவா, சௌந்தர்யன், சங்கர் கணேஷ், கங்கை அமரன், டி ராஜேந்தர், எஸ்பிபி, BS நரசிம்மன், தேவேந்திரன், SA ராஜ்குமார், அம்சலேகா, பாக்கியராஜ், வித்யாசாகர், மரகதமணி, ஆதித்யன், சிற்பி, AR ரஹ்மான், பரணி, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, ஸ்ரீகாந்த் தேவா, மணி சர்மா, தீனா, ஹாரிஸ் ஜெயராஜ், இமான், GV பிரகாஷ், மரகதமணின்னு ஒரு பெரிய பட்டியலிட்டு இதில் இருக்க எல்லாருடைய பாடல்களையும் மனநிலைக்கு தகுந்தவாறு போட விட்டு பாட்டு கேட்பது வழக்கம் அப்படின்னு இருக்காரு. இது இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு இது மாதிரி இசையை கேட்டுக்கொண்டே வேலை செய்கிறது ஒரு வழக்கம் உண்டு. சரி, இதுதான் அப்படின்னா, இது இப்போ இருக்கிற இறைச்சல்களை கேட்போம்னா மாட்டோம். கண்டிப்பாக இப்போ இருக்கிற பாடல்களை போட்டு ஒரு வேலை செய்கிற இடத்துல போட்டோம்னா பக்கத்தில் இருக்க உடனே அடிச்சு விடுவான், என்னடா இது இப்படி சத்தமாக இருக்குது அப்படின்னு. ஆக நமக்கு ரசிக்கிறதுக்கு இந்த இசை. ஆனால் இந்த எழுத்தாளர் கட்டுரையில் எங்கே போகிறாருன்னா, நாம் இசையை கேட்க தொடங்கி, என் வயதொத்தவர்கள் இசையை கேட்க தொடங்கிய காலத்துக்கு போகிறாரு. அந்த தொடங்கிய காலம்ன்றது பெரும்பாலும் டிரான்சிஸ்டர் ரேடியோ. இன்னும் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாரு இந்த கட்டுரையில். 2ஆக பிளந்த ரேடியோவே கயிறு போட்டு கட்டி இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது இதை பார்த்தவங்களுக்கு, அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். நிறைய ரேடியோக்கள் நம்ம ஊரில் கயிறு வச்சு இந்த பக்கம் சடம்பில் கட்டியிருப்பாங்க. இந்த திருகிறதுக்கு உள்ள அந்த டியூன் பண்ணுறமே அதுக்கு இடைவெளியில் கட்டியிருப்பேன். ஏன்னா அதை தொந்தரவு பண்ணாத அளவுக்கு வச்சு கயிறு கட்டியிருப்பாங்க. ஏனோ என்ன காரணமோ தெரியல, இந்த ரேடியோக்கள் எல்லாமே ஒரு கட்டத்தில் பாடும், ஆனால் 2ஆக பிரிஞ்சிடும் அந்த பாடி, அதனுடைய அமைப்பு. அதை மறுபடியும் கட்டித்தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம். அதை நுட்பமாக இந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறாரு. இன்னொன்று பேட்டரி ரேடியோ. நல்லா கவனிச்சோம்னா அந்த இசை, பெரியவரின் இசையை கேட்க எல்லாருமே பெரும்பாலும் பாமர மக்கள், உழைப்பாளிகள். வயல்லையோ ஒரு மாட்டு வண்டி போகும்போது கூட அந்த மாட்டு வண்டியில் ரேடியோ பாடிக்கிட்டே போகும். அதை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த பேட்டரி ரேடியோ, அந்த பேட்டரி தீரும் போது அது அப்படியே உசுர் சீவன் போற மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். அதையும் எழுத்தாளர் இந்த கட்டுரையில குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரேடியோ காலங்கள்
அப்படின்றப்ப இப்போ வந்து ரேடியோ அப்படின்றதே கிடையாது இல்லையா. எஃப்எம் வந்து நம்ம பெரும்பாலும் கார்லேயோ வேற எதுலேயோ தான் கேட்குறோம். இந்த பொது வெளியில, ஒரு பரந்த வெளியில ரேடியோ ஒரு மரத்துல தொங்க விட்டோ, ஒரு மாட்டு வண்டியில தொங்க விட்டோ, ஒரு சைக்கிள்ல மாட்டிக்கிட்டோ போன காலத்தை இதுல பதிவு செஞ்சிருக்கிறாரு. அடுத்ததாக இந்த இசைன்ற கட்டுரையில் அவர் குறிப்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச வந்து திருவிழாக்கள்ல கட்டப்படுகிற குலா ரேடியோ. குலா ரேடியோல பாட்டு கேட்குறன்றது அந்த கட்டி அந்த பாட்டு வந்துருச்சுனாலே அது ஒரு பெரிய உற்சாக மனநிலைக்கு இந்த கிராமமும் சரி மக்களும் சரி தயாராகிடுவாங்க. அந்த பாட்டு தொடங்கிருச்சுனாலே திருவிழா கொண்டாட்டம் தொடங்குது அப்படின்னு அர்த்தம். ஆனா இப்போ வந்து அப்படி இல்லை. இப்போ வந்து போட்டிக்காக பாடல்கள் போடுறத கிராமங்கள்ல கவனிக்க ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா சாதி ரீதியாக மத ரீதியாக பிரிந்து இருக்கிறவங்க ஒருத்தர் பாட்டு போடுறாங்கன்னா அந்த பாட்டு கேட்கக்கூடாத வண்ணம் இன்னொரு பக்கம் எதிர்முனையில இருந்து பாட்டு வர்றதையும் நம்ம இப்ப இருக்கிற காலச்சூழல்ல உணர முடியுது. இந்த திருவிழாக்கள் பற்றி சொன்னேன் இல்லையா, இந்த திருவிழா பாடல்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நம்ம அந்த உற்சாக மனநிலையை கொண்டு வரும். அதன் மட்டுமன்று திருவிழாக்கள்ல இசை வாசிப்பாங்க இல்லையா, நாதஸ்வரம் மேளம் இதெல்லாம், அதுக்கு இந்த மைக் செட்டை கட்டி அங்க வச்சிருப்பாங்க. அதை கேட்கறது மிக சிறப்பா ரொம்ப இனிமையா இருக்கும். இசைஞானி ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, நாதஸ்வரம்ன்றது சிவனுடைய இசை, அதை எப்படி கேட்கணும் தெரியுமா, இன்னொரு கிராமத்துல எங்கேயோ ஒருத்தர் வாசிக்கிறத இங்க நம்ம கேட்கறதுக்கு அது ஒரு இன்பம் அப்படின்னு இருக்காரு. ஆக இந்த இசை வந்து நம்ம வந்து நம்ம ஊர்ல நம்ம எப்படிலாம் கேட்டோம், அதை எப்படிலாம் கடந்து வந்தோம்னு ஒவ்வொரு பரிமாணமா இவர் சொல்லி வந்திருக்கிறாரு. ரேடியோ காலங்கள், கோயில் திருவிழா, மைக் செட்டு, இது சொல்லிட்டு வந்திருக்காரு. அதுக்கு அடுத்த முக்கியமான கட்டம் இந்த கட்டுரையில நான் ரொம்ப ரசிச்சது என்னன்னா, டீ கடையில பாட்டு கேட்கறது. பாட்டு கேட்கறதுக்காகவே டீ கடைக்கு போறது, டீ கடைக்கு ஆள் வரணும்ன்றக்காண்டியே அவர் டீ கடையில பாடல்களை போட்டு வைப்பது, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த இந்த கட்டுரையில தொட்டிருக்கிறார். ஏன்னா ஒரு கடையில போய் 2 டீ 3 டீ குடித்த காலங்கள்லாம் உண்டு. எதற்காகனா அங்க போடுற அந்த பாடல்களை கேட்பதற்காகவே. ஆக இந்த உள்ளூர் இலக்கியம்ன்ற கட்டுரை தொகுப்புல இருக்க எல்லா கட்டுரைகளுமே சிறப்பா இருக்கும். இந்த இசை என்ற கட்டுரை வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான கட்டுரையா இருக்கிற காரணம் என்னன்னா, எனக்கு மட்டும் இல்லை, இதை வாசித்தீங்கன்னா என் வயதொத்த எல்லாருக்குமே நெருக்கமா இருக்கு. ஏன்னா உங்களுடைய பல பழைய நினைவுகளையும் இசை உங்களோடு எப்படி இரண்டரை கலந்து உங்க வாழ்வியல்ல இருந்தது அப்படின்றதையும் எல்லா விதமான எடுத்துக்காட்டுகளோட அவருடைய நினைவை பகிர்ந்திருக்கிறாரு. இந்த கட்டுரையை இன்று எழுத்தாளரோடு சேர்ந்து உங்களுக்கிடம் வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.